ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் பத்தி நம்ம படிச்சிருப்போங்க. ஆபில், காபில் என்று படிச்சிருப்போம். ஸோ நவீன கால கம்பேரிசன் கல்ச்சர் இதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள, சோசியல் மீடியா உருவாக்கிய மிகப்பெரிய ஃபித்னாக்கள்ல ஒன்று தான் இந்த கம்பேரிசன் கல்ச்சர் என்பது. அது பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம். அவனுக்கு அது இருக்குது, எனக்கு இல்ல. அவனுக்கு ஏன் வெற்றி கிடைச்சது? ஏன் அல்லாஹ் அவனுக்கு மட்டும் குடுத்தான்? என்ற இந்த மனநிலை. மனித வரலாற்றிலேயே முதல் குற்றத்துக்கு காரணமான மனநிலையோடு இது தொடர்பு படுதுன்னு சொல்லலாம். ஆபில், காபில் கதையுடைய மையம் நம்ம பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் வந்து அவங்களுடைய செய்தியை ஓதி காட்டுவீராக அல்லாஹ் சொல்றான். 2 பேருமே ஒரு பலி கொடுத்தாங்க. அதுல ஒருவரிடமிருந்து அல்லாஹ் அத ஏத்துக்கொண்டான். மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படல. சூரத்துல் மாயிதாவுடைய 27வது ஆயத். ஸோ காபில் என்ன சொன்னான்? நிச்சயமா நான் உன்ன கொல்லுவேன்னு சொன்னான். 27வது ஆயத்துல. ஆபில் என்ன பதில் அளித்தார் அதுக்கு? ஆபில் நல்லவன். அல்லாஹ் தக்வா உடையவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னான். ஸோ நவீன கம்பேரிசன் கல்ச்சருடைய வேர்கள நம்ம இங்க பார்க்கலாங்க. அந்த ரூட்ஸ. காபிலுடைய பிரச்சனை வந்து தோல்வி கிடையாது. அதாவது ஒப்பீடு, கம்பேரிசன் தான் அவனுடைய பெரிய பிரச்சனையே. அவன் என்ன நெனச்சான்னா, ஏன் அவனுடையது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? ஏன் என்னுடையது ஏற்றுக்கொள்ளப்படல? அவனிடம் உள்ளதை நான் பெறவில்லை என்று அவன் நெனச்சான். இந்த ஒப்பீடு பொறாமையாக மாறுச்சு. பொறாமை வெறுப்பாக மாறுச்சு. வெறுப்பு வன்முறையாக மாறுச்சு. இன்று எப்படி இது வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, காபிலுடைய மனநிலை வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, Instagramல பிறருடைய வாழ்க்கைய பார்த்துட்டு கவலைப்படுறது. மற்றவர்களுடைய சம்பளம், வீடு, புகழ் ஆகியவற்றோடு தன்னை ஒப்பிடுவது. அவனுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம், எனக்கு இல்லை என்று கவலைப்படுவது. பிறருடைய வெற்றியை பார்த்து ஊக்கம் அடைவதற்கு பதிலா எரிச்சல் அடையறது. அதாவது தன்னுடைய சகோதரன், அவன் வந்து அவனுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு. அவன் நெறைய லைக்ஸ் இருக்குன்னா, அதை பார்த்து இவன் சந்தோஷப்படணும். அதுதான் உண்மையான சகோதரத்துவம். எரிச்சல் அடையக்கூடாது. எனக்கு கிடைக்கலனாலும் அவனுக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படணும். ஸோ ஆபிலுடைய மனநிலை என்ன? பிறரை குறை சொல்லல. அவன் ஒரு தீர்வ சொன்னான். அல்லாஹ் தக்வாவுடையவன் தான் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னான். நானும் உன்ன கொல்லுவேன் அப்படின்லாம் அவன் வார்த்தை யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ வந்து பிறரை பார்த்து வாழாதே. இதுதாங்க உண்மை. உன்னுடைய இறையச்சத்தை நீ வளர்த்துக்கணும். உன்னுடைய முயற்சியை நீ மேம்படுத்தணும். அல்லாஹ்வுடனான உறவை நீ சரி செய்யணும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். நவீன உளவியல் என்ன சொல்லுது? சமூக உளவியல், சோசியல் சைக்காலஜி, அதிகமான சமூக ஒப்பீடு, சோசியல் கம்பேரிசன் வந்து நெறைய பிரச்சனைகளை வழிவகுக்கும்னு சொல்லுது. லோ செல்ஃப் எஸ்டீம் உருவாகும், ஸ்ட்ரெஸ் உருவாகும், பொறாமை உருவாகும், டிப்ரஷன் உருவாகும், உறவுகள்ல முறிவுகள் ஏற்படும் இதனால. இது எல்லாமே ஏற்படும். சோசியல் கம்பேரிசன்னால. அதிகமான சமூக ஒப்பீடுனால. ஸோ அல்குரான் மனித வரலாற்றின் ஆரம்பத்திலேயே இதன் ஆபத்தை வந்து எடுத்து காட்டுதுங்க. ஸோ வந்து